ஹாய் ஹஸ்லர்ஸ், இந்த வீடியோவில் லிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ் Printifyல எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதனால் நீங்கள் லிஸ்டிங் அப்லோட் பண்ணுற டைமை சேவ் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றி வீக்லி வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தடில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ எட்சி டூல் கிட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நார்மலாக நம்ம கேட்டலாக் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரொவைடர் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைன் அப்லோட் பண்ணி லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா எட்சி ஷாப்க்கு சப்மிட் பண்ணுவோம். டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எட்சி ஷாப்க்கு சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய எட்சி ஷாப்க்கு லிஸ்டிங்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி டிஷர்ட்ஸ்க்கு வந்து மான்ஸ்டர் டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல ரேட்டிங் இருக்குது, ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அண்ட் நிறைய கலர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சாம்பிள்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை வந்து லேட்டராக டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ராடக்டை சேவ் பண்ணிடலாம். இப்போது லிஸ்டிங் டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணணும். என்னோடய டைட்டில் எப்போவுமே இந்த ஃபார்மேட்டில் தான் என்டர் பண்ணுவேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டிஃபால்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வரும், அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே கொஞ்சம் டிசைன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணி போடலாம். அண்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் எப்படி வைக்கணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தென் வேரியன்ட் விசிபிலிட்டியில் நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆர்டர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பிரிண்ட் ப்ரொவைடர் வச்சு ரவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் மேலே இருக்கிற ஐ ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷிப்பிங் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. இப்போது டிஷர்ட்க்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு டிசைன் தேவை. நான் பிளேசிட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறேன். நான் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன். இயர்லிக்கு கம்மியாக தான் வரும், 50% நீங்கள் சேவ் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது எப்போல்லாம் நியூ டிஷர்ட் லிஸ்டிங் ஆட் பண்ணணுமோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து காப்பி பண்ணி நீங்கள் எடிட் கொடுத்து டிசைனை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் பண்ண டிசைனை நான் அப்லோட் பண்ணுறேன். கலர்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து டீச்சர்ஸ்க்காக, ஸோ இந்த சாம்பிள்னு இருக்கிற இடத்துல எல்லாம் ரிலேட்டடான கீவேர்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டீச்சருக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் எஜுகேட்டர் இல்லை டூட்டர் அப்படின்னு போடலாம். அண்ட் திஸ் கேன் பி எ கிஃப்ட் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே டிசைனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எதாவது வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபனி இல்லைனா க்யூட் டிசைன் ஃபார் டீச்சர்ஸ் சேயிங் ஐ லவ் டீச்சிங். அப்புறம் இது டீச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ், டியூட்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கீவேர்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் சேமாக இருக்கட்டும், அப்படியே நீங்கள் எட்சி ஷாப்க்கு பப்ளிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி மக்ஸ், ஹூடிஸ் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கலர்ஸ் வந்து ஆட் ஆர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ப்ரைஸையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லிஸ்டிங்கில் நான் சில்வர் கலர் ஆட் பண்ணிவிட்டு ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ப்ரைஸிங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஆட் பண்ண கலருக்கு மட்டும் டிஃபால்ட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ மறக்காமல் இதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாவது டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.